வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல்ல மேக்ஸிமம் ஒரே எபிசோட்ல கதையை முடிச்சிருவாங்க. ஆனா இந்த கதை மட்டும் 2 எபிசோடா பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப பெஸ்டான கதைகள் மட்டும் தான் வந்து 2 எபிசோடு 3 எபிசோடா பிரிப்பாங்க. சோ அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட கூப்பிடுறாரு. ஒய்ஃப் யாரு கூப்பிடுறான்னு கூட கவனிக்காம அங்க இருந்து போயிருப்பாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் திரும்பியே வரமாட்டாரு. ஹஸ்பண்டை யாரோ ஏதோ பண்ணிடுறாங்க போல. எப்படி நீ பார்க்காம இருப்ப, யாரு கூப்பிட்டான்னு கூட பார்க்காம இருப்பியான்ற மாதிரி மாமியார் பயங்கரமா இவங்களை சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை கையில் எடுத்து விசாரணை பண்றாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில இருக்க சின்ன பையன் காலேஜ் படிக்கிறான் போல. இப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா இந்த அப்பாக்கு மூத்த பையன் இருக்கான்ல, பேரு ஹரீஷ் அப்படின்றது. ஹரீஷ்க்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஹரீஷோட ஒய்ஃப் பேரு மீனா அப்படின்றது. இப்ப ஹரீஷ்காக ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹரீஷ் இருக்கார்ல, என்னோட அம்மா எங்கேயாவது உன்னை வெளியே கூட்டு போக சொல்லியிருக்காங்க, உன் அக்காவோட வீட்டுக்கு போனோன்ற மாதிரி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, உன் அக்காவோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன், திரும்பி கூப்பிடும் போது நம்ம 2 பேருமே சேர்ந்து சினிமாக்கு போலான்னு சொல்றாரு. மீனாவும் ஏத்துக்கிறாங்க. நீ போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதனால தான் பையன் கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நடந்தெல்லாம் போக தேவையில்ல, ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கலான்ற மாதிரி ஆட்டோல தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஆட்டோல அக்கா வீட்டுக்கு வந்து இறங்கிடுறாங்க போல. இப்ப இறங்கி நடக்கலாம்னு நினைக்கும் போது இந்த ஹரீஷை யாரோ கூப்பிடுறாங்க. டே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் திரும்பி பாக்குறாரு. இப்ப திரும்பி பார்த்தவரு அங்க இருக்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ போயிடுவல்ல, நீ போயிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஒய்ஃப் வந்து அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமயம் பேக்ல எதையோ தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது இவங்களோட சொந்த அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அக்காவும் இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மாமாவும் இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இந்த மாமாவோட ஃப்ரெண்டா தான் அந்த ஹரீஷ் இருப்பாரு. இவர் தான் இந்த கல்யாணத்தையே முன்னாடி இருந்து நடத்தி வச்சிருப்பாரு. ஹரீஷ் வரலையான்ற மாதிரி கேட்கும் போது ஹரீஷ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக போனாரு, நான் மட்டும் தான் வந்தேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்ற மாதிரி மாமா கிட்ட சொல்றாங்க. மாமா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அக்கா இருக்காங்கல்ல, அந்த குடும்பம்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க, நல்லபடியா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, நல்லபடியா தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈவினிங் ஆயிருது, இன்னும் ஹரீஷ் வராம இருக்காரு. ஹரீஷ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஹரீஷ் போனையே எடுக்க மாட்டாரு. என்ன ஹரீஷ் போனையே எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அக்கா தங்கச்சி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வேலையை முடிச்சுட்டு மாமாவே வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன ஹரீஷ் இன்னும் வரலையான்ற மாதிரி மாமா ஆச்சரியப்படுறாரு. மாமாவுமே ட்ரை பண்றாரு, ரீச்சே பண்ண முடியல. சரி வாமா, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட புகுந்த வீட்டுல வெட்டுறதுக்காக வந்துடுறாரு. எங்கம்மா ஹரீஷ்னு கேட்கும் போது ஹரீஷ் என்ன கூட்டு போறதுக்கு வரவே இல்ல, ஆக்சுவலா என்ன இறக்கி விட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு கிளம்பி போனாரு, திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹரீஷ் ஒரு துணி கடையில வேலை பார்க்கறாரு. அடிக்கடி வேலை வந்துரும். அந்த மாதிரி வேலைக்காக போயிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஓனர் தெரிஞ்சவர் தான். அவருக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஹரீஷ் இங்கெல்லாம் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டு போயிருக்கான், எந்த ஃப்ரெண்டா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க. அதாவது மீனா கிட்ட கேட்கறாங்க. நான் பார்க்கவே இல்ல, நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பார்க்கவே இல்லையான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. சரி ஓகே, அவனுக்கு இருக்கிறதே இந்த ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க 2 பேர்கிட்டயும் விசாரிப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு நபர் பேரு யோகேஷ் அப்படின்றது. யோகேஷை பொறுத்த வரைக்கும் என் கூட எல்லாம் வரலையே, நானே வெளியூர்ல இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2வது ஃப்ரெண்டு பேரு அர்ஷத் அப்படின்றது. அர்ஷத் நானுமே கூப்பிடலையே, என் கூட எல்லாம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 ஃப்ரெண்ட்ஸுமே இல்லைன்னா வேற யார்கிட்ட அவன் பேசியிருப்பான், யார் கூட போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப கண்டுபிடிக்க முடியல, அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி யாரோ பேசி கூட்டு போயிருக்காங்க, யாருன்றதை எங்களோட மருமகளும் பார்க்கல போல. சார் என்னோட பையன் எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி போலீஸ்மே ஏத்துக்கிறாரு. இந்த விஷயம்லாம் மீனாவோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. அதே மாதிரி அக்காக்கும் மாமாக்கும் தெரிய வருது. அது எப்படி மிஸ் ஆவாரு, யார் கூட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிற எஸ்ஐயும் மீனா கிட்ட என்னமா நடந்தது தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஆட்டோல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் சார். ஆட்டோ விட்டு இறங்கி நான் காசு தரதுக்காக பர்செல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயம் தான் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. என் ஹஸ்பண்டுமே அவர்கிட்ட பேசுறதுக்காக போனாரு. நான் பெருசா கவனிக்கல சார், ஹஸ்பண்ட் பேசிட்டு வந்துருவாருன்னு கேஷுவலா விட்டுட்டேன். அந்த ஆட்டோ நம்பராது தெரியுமான்னு கேட்கும் போது அதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா உங்க பையனுக்கு
அஸ்பண்டுக்கும் மீனாக்கும் ஏதாவது பிரச்சனை போச்சா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஃபேமிலி கிட்ட கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததான் மீனாவோட அக்கா கிட்ட பேசி பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப்லாம் எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எல்லாமே நல்லா தான் சார் போச்சு. ஆக்சுவலா வீட்டுல தான் அவரை பார்த்தோம், என் ஹஸ்பண்ட் மூலியமா தான் பார்த்தோம், நல்ல இடமா இருக்கிறதுனால பேசி கல்யாணத்தை முடிச்சோம், எல்லாமே நல்லபடியா தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா மீனாவோட மாமனார் எல்லாமே நல்லபடியா தான் இருந்ததுன்னு சொல்றாரு. ஆனா மாமியார் எனக்கு சில டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு அவ சந்தோஷமா தான் இந்த வீட்டுக்கு வந்தா, ஆனா முழு சந்தோஷமா இருந்தாலான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல சார். அப்பப்ப தனியா உட்காந்துக்கிட்டே இருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அம்மா வீட்டை மிஸ் பண்றா போலன்ற மாதிரி நானும் பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக எப்ப பாரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நீ கொஞ்ச நாள் உன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வான்ற மாதிரி நானே அனுப்பி வச்சேன். போனவ ஒரு 2 வாரம் அம்மா அப்பா வீட்டுல இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட தம்பி தான் வந்து விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, 2 வாரம் கழிச்சு அக்காவை விடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க தம்பியும் பயங்கரமா கவனிக்கிறாங்க. உடனே ஒண்ணு நீ போக தேவையில்ல, இன்னைக்கு முழுக்க நீ இங்கே இரு, அதுக்கப்புறம் போன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு குறை இருந்தது சார். அவ எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா, அது மட்டும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் அம்மா சொல்றதுக்கு தயங்குறாங்கன்ற மாதிரி தம்பி ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா ஹஸ்பண்ட் மிஸ் ஆனாரு பாத்தீங்களா, எல்லாருமே வீட்டுல பதட்டமா இருக்கும் போது அந்த மீனா சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இத பாக்குற மீனாவோட மாமியாருக்கு ஷாக் ஆயிருது. அதே மாதிரி எல்லாருமே தூங்காம இருக்கும் போது இவங்க மட்டும் படுத்து தூங்கிடுறாங்க. என்ன ஹரிஷ் காணாம போயிருக்கான், இவ அசால்ட்டா படுத்து தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆக்சுவலா இப்ப வெளிய பையனும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும் போது அப்பா கிட்டயும் பையன் கிட்டயும் இந்த விஷயத்தை இவங்க சொல்றாங்க. எது தூங்கிட்டாலான்ற மாதிரி அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி சார் ஒருத்தியால தூங்க முடியும், அதனால தான் சார் எனக்கு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் போலீஸ் மூலியமா அக்கா காதுக்கு போயிருது. அக்காவும் தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு செம்ம தூக்கத்துல இருந்தேன்க்கா, ஹஸ்பண்ட் எப்படியும் வந்துருவாருன்றதுக்காக படுத்துட்டேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தூங்குனதை வச்சோம் சாப்பிட்டதை வச்சோம் என் தங்கச்சி எப்படி சந்தேகப்படுவீங்க? உங்க பையன் காணாம போனதுக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு போலீஸ் கிட்ட அப்படி பேசிட்டீங்க, போலீஸ் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, எங்க குடும்பத்தை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மரா காட்டுறாங்க. அவருமே ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து விசாரணை பண்றாரு. இவங்க 2 பேர் வந்தாங்களான்னு கேக்குறாரு. எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு அண்ணனும் இந்த இன்ஃபார்மர் கிட்ட சொல்றாரு. இந்த கேஸ்ல எஸ்ஐக்கு அசிஸ்டண்டா ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனா தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வயசுலயும் ஒரு பொண்ணு எப்படி சார் போன் இல்லாம இருப்பா, எனக்கு அதுவே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப கடை ஓனரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இவர்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல மீனாவை மாமியார் சந்தேகப்படுறத பத்தி பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. என்ன சம்பந்தி இந்த மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க, உங்க பையன் காணாம போயிருக்காரு, அவர் கண்டிப்பா கிடைச்சிருவாரு, அதுக்குள்ள இந்த மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப ஹரிஷ் காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் போட்டோவெல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவும் இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டை சேர்ந்தவங்களுக்கே லைட்டா மீனா மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதாவது கல்யாணத்தை நீ விருப்பப்பட்டு தான் பண்ணியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா, எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றீங்க, எனக்கும் ஹரிஷ்க்கும் நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்டேஷனை சேர்ந்தவங்க அடுத்தடுத்த கேஸை பார்க்கணும்ல, அதனால இந்த கேஸை எங்களால ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதனால அப்பாவும் பையனும் சேர்ந்த மாதிரி இதுக்கு மேல இருக்கவங்க கிட்ட இந்த கேஸை கொண்டு போறாங்க. அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த கேஸை கொண்டு போறாங்க. லேடி அசிஸ்டன்ட் மட்டும் இந்த டீம் கூட இப்ப ஜாயின் பண்ணி இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட பார்க்க போனவரு மிஸ் ஆவாரு, எந்த ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, சார் அந்த டைம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே எங்க இருந்தாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க இதுல சம்பந்தப்படல அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இந்த கேஸை இப்ப விசாரிக்க போறவரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹரிஷோட தம்பியும் அப்பாவையும் வர வச்சிடுறாரு. ஆல்பத்தை நாங்க பார்க்கணும்ன்ற மாதிரி கல்யாண ஆல்பத்தை பாக்குறாரு. இவங்க யாருன்ற மாதிரி எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் என்ன சொந்தம் அப்படின்றத இவங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 2 பேரோட போட்டோவை காமிச்சு இவங்க யாருன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஏன்னா அவங்க ஓடி ஆடி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் எங்களுக்கு பழக்கமானவங்க கிடையாது சார், மீனா வீட்டை சேர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேர் ஓடி ஆடி வேலை பார்க்கறாங்க, கண்டிப்பா இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே நெய்பர்ஸ் அப்படின்றது தெரிய வருது. அதாவது அண்ணன் தம்பி வந்து நெய்பரா இருப்பாங்க, கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோஸா எல்லாரையும் வாட்ச் பண்ணோம், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணோம், குறிப்பா மீனாவை வாட்ச் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப மீனா அவங்களோட வீட்டுல தானே இருக்காங்க, அதாவது பேரண்ட்ஸ் வீட்டுல
வீட்டுல தானே இருக்காங்க, அதுக்கு பக்கத்துல கப்பல் மாதிரி 2 போலீஸுங்க குடி வந்துடுறாங்க. அதாவது புதுசா கல்யாணம் ஆகி குடி வர மாதிரிலாம் வந்துடுறாங்க. வந்தவங்க மீனாவையே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. மீனா எங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மீனா அடிக்கடி பார்க்குக்கு கிளம்பி போறாங்க. அந்த பார்க்ல வந்து ரூபேஷ் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணி பேசுறாங்க. அதாவது கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு ரூபேஷ்னு ஒருத்தரும் அவரோட தம்பியும் தான் பார்த்திருப்பாங்க. அந்த ரூபேஷை தான் அடிக்கடி இவங்க சந்திக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க, மீனாக்கும் ரூபேஷ்க்கும் நடுவுல ஏதோ பழக்கம் போயிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துல ஹரிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிளான் பண்ணி ஹரிஷ் கதையை முடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் மீனாவை பயங்கரமா சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரூபேஷை பொறுத்த வரைக்கும் டிராவல் ஏஜென்சி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நேரடியா அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ தான் ஏதாவது பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நானும் மீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தம்பியும் இங்க தான் இருக்கான், தம்பியும் நாங்க 2 பேருமே மீனாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த அளவுக்கு சிரிச்சு பேசுவீங்களான்ற மாதிரி இவங்க போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் போன் மூலியமா கம்யூனிகேட் பண்றாங்களான்னு பார்த்தா அந்த மீனா கிட்ட போனே கிடையாது. ஆனா போன்ல தான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது சார். ஏன்னா ரூபேஷும் தம்பியும் அடிக்கடி மீனாவை பாக்குற மாதிரி சகஜமா வீட்டுக்கு வராங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதை பெருசாவே எடுத்துக்கல சார். நெய்பர்ஸ் அப்படின்றதுனால பெருசா எடுத்துக்கல. இதையே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்காங்க போல. இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் பேருக்கு அது தெரியாம பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி ஹரிஷ் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் ரூபேஷ் எங்க இருந்தாருன்றதை இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சோ ரூபேஷ் மேல இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. இத பத்தி வந்து மீனாவோட ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவ லவ் பண்ணா எங்க கிட்ட சொல்ல மாட்டாளா, எப்படி சார் அப்படிலாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ரூபேஷ சந்தேகப்படுறத பத்தி ஹரிஷோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. ரூபேஷ் தான் இத பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்னும் எங்களுக்கு எதுவுமே கன்ஃபார்மா தெரியல, நாங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேரையும் வந்து இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இவங்க இடத்துல வச்சு தனித்தனியா இவங்க 2 பேர்கிட்டயும் பேசுறாங்க. ரூபேஷ மிரட்டுற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் இதை பண்ணிருக்கன்னு தெரியுது, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சார் நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சார், நாங்க லவ் பண்றதா இருந்தா கூட வீட்டுல சொல்லி முறைப்படி தான் பண்ணிருப்போம், இந்த மாதிரி பண்றதுக்கான அவசியமே எங்களுக்கு வரலன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி தான் மீனாவும் சொல்றாங்க. சார் ஹரிஷ் விஷயத்துல நான் எதுவுமே பண்ணல, நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, அன்னைக்கு எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாரோ அவரை நான் பார்த்திருக்கணும், அந்த ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணேன், என்ன தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதையே கேட்டு காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்க 2 பேருமே தப்பு பண்ணலனா லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. லை டிடெக்டர் டெஸ்டா, அத பத்தி எங்களுக்கு தெரியாது, நீங்க எங்களை ஏமாத்திட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாங்கெல்லாம் ஏமாத்த மாட்டோம், அதுல உண்மை மட்டும் தான் வரும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இந்த ஆபீசர் கேட்டுட்டு இருக்காரு. ஃபேமிலியுமே ஒரு சைடு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து ரூபேஷோட அம்மா என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. லை டிடெக்டர் டெஸ்ட்டை நீ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாங்கம்மா, எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றாரு. நீ தான் தப்பு பண்ணல, தைரியமா ஓகே சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் மீனாவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா மாமியார் சைடுல இவங்களை சந்தேகப்படுற மாதிரிலாம் பேசுறாங்க. அதனால மீனா எனக்கு ஓகேன்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்காக இவங்க 2 பேரையும் கூட்டு போறாங்க. இவங்க 2 பேர்கிட்டயும் நிறைய விதமான கேள்வி கேட்கறாங்க. அவங்க போய் சொல்ல போறாங்கன்னா கொஞ்சம் பதட்டமாவாங்க பாத்தீங்களா, அப்படி பதட்டமாவறதை இந்த மிஷின் கண்டுபிடிச்சிரும். வைப்ரேஷன் அங்க கொஞ்சம் அதிகமா வரும். இது எல்லாத்தையும் ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரிசல்ட் தரதுக்கு எப்படியோ 2 நாள் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நிறைய விதமான கேள்வியை இவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டுறாங்க. நீங்க இதுக்கப்புறம் கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப செகண்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, அந்த ஹரிஷோட தம்பி கிட்ட பேசுறாங்க. டே ஹரிஷ் விஷயத்துல அந்த மீனா தான் ஏதோ பண்ணிருக்கா, இந்த கேஸை மட்டும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. இந்த தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தம்பியோட மனசை மாத்திட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹரிஷோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது மீனாவோட அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்டயாவது சொல்ல சொல்லுமா, எதுனாலும் பேசிக்கலாம், அதாவது என் பையனை எங்கேயாவது லாக் பண்ணி வச்சிருக்கானா சொல்ல சொல்லுமா, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சியை சந்தேகப்பட்டு இருக்கீங்க, என் தங்கச்சிலாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, உங்க பையன் எங்கேயாவது போயிருப்பான்ற மாதிரி இவங்க கோவத்துல வார்த்தை விடுறாங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்டுக்கே லைட்டா மீனா மேல சந்தேகம் வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, இன்னும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பதட்டமே ஆயிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கவர் ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி சொல்றாரு.
எனக்குமே உன் தங்கச்சி மேல லைட்டா சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் காணாம போயிட்டான் நம்ம பதட்டமான அளவுக்கு கூட அவ பதட்டமாவுல, ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னங்க கடைசியில நீங்களும் என்னோட தங்கச்சியை சந்தேகப்படுறீங்க, என் தங்கச்சிலாம் கண்டிப்பா அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. 2 நாள்ல ரிசல்ட் வந்துரும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அவர் ரிசல்ட் வந்துருச்சுன்ற மாதிரி காட்டுறாரு. சார் இந்த ரிசல்ட்டை வச்சு பார்த்தா அவங்க பொய் சொல்லுன்ற மாதிரி தான் சார் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, நாங்க கண்டிப்பா எங்களுக்கு சாதகமான ரிசல்ட் தான் வரும்னு நினைச்சோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் அவங்க எந்த ஒரு கேள்விக்கும் பெருசா பதட்டம் பண்ணல சார். அவங்க ஏமாத்திட்டாங்களா இல்ல உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணலையான்றது தெரியல சார். மிஷின் தப்பு பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹரிஷோட போன்ல இப்ப வேற ஒரு சிம்ம போட்டிருக்காங்க போல. அந்த சிம்ம எங்க இருந்து யூஸ் பண்றாங்கன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்துடுறாங்க. அசோக் அப்படின்றவரோட வீடா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் அசோக் எங்கன்னு விசாரிக்கும் போது உள்ளதான் இருக்காருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அசோக்க லாக் பண்ணும் போதுதான் அசோக் கிட்ட இந்த போன் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. கால் பண்ணும்போது எதுக்காக வேகமா கட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் அதனால தான் கட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த அசோக் சொல்லிட்டு இருக்கான். இந்த அசோக் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே வந்து கஸ்டடியில எடுக்கிறாங்க. இதுதானே ஹரிஷோட போன் ஃபேமிலி கிட்ட கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி ஃபேமிலியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அசோக்க தெரியுமான்ற மாதிரி இவங்களுமே போட்டோவை காட்டுறாங்க. இந்த நபரை தெரியலன்ற மாதிரி ஹரிஷோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்ப அசோக் கிட்ட ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீ தானே ஹரிஷை சாவடிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் ஹரிஷ் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவனுமே சொல்றான். ஏறக்குறைய 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த போன் இவனுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது குப்பை தொட்டி இருக்குல்ல, அது கிட்ட இவனுக்கு போன் கிடைச்சிருக்கும். இவன் நைஸா போன் அங்க இருந்து எடுத்திருப்பான். உடனே நம்ம சிம்ம போட வேணாம், கொஞ்ச நாள் போனை ஆஃப்லயே வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி ஆஃப்லயே வச்சிருப்பான். அதுக்கப்புறம் சிம்ம போட்டோன்னே உங்க கால் வந்தது, நான் செம்மையா பயந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதாவது கீழே கிடைச்ச போனை தான் யூஸ் பண்ணேன், மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பொய் சொல்லாத, மீனாக்காக இந்த கொலையை பண்ணிருக்க, ரூபேஷும் உனக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் ரூபேஷ் மீனாலாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார், உண்மையிலேயே அந்த போன் மூலியமா கொஞ்சம் காசு பார்க்கலான்றதுக்காக எடுத்தேன் சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்பதான் புரியுதுன்ற மாதிரி இந்த அசோக் புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா காரணமே இல்லாம அசோக்க கூட்டு வந்திருக்காங்கல்ல, அசோக்கோட ஒய்ஃப் லாயரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்பும் பண்ணல விடுங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. நாங்க விசாரணைக்கு அப்புறம் தான் விடுவோம், இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த அசோக் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது, நம்ம தான் தேவையில்லாம இவனை அடிச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ரிசல்ட்டா வந்து அவங்க பொய் சொல்லன்ற மாதிரி வந்தது பாத்தீங்களா, அது அக்காக்கு தெரிய வந்தது போல. அக்கா என்ன பண்றாங்கன்னா அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ரிசல்ட்ல தங்கச்சி தப்பு பண்ணலன்ற மாதிரி தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவுமே பொண்ணை கொஞ்சம் சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா அந்த இடத்துக்கு வந்து பொண்ணை கட்டி பிடிக்கிறாங்க. ஏற்கனவே அசோக்கோட போட்டோவை காமிச்சு தெரியுமான்னு கேட்டாங்கல்ல, இப்ப அப்பா பையனை இந்த இடத்துக்கு வர வச்சு நேரடியாவே அசோக்க பார்க்க வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இவனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல சார் எங்க பையனுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, எதுக்கு கேக்குறீங்கன்னு போது, உங்க பையன் போனை இவன் தான் வச்சிருந்திருக்கான், உங்க பையனை ஏதாவது பண்ணி போனை எடுத்திருப்பானா அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சோம், சொல்ல முடியாது, மீனாக்காக கூட வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஃபார்மர் கிட்ட ஆட்டோவை கண்டுபிடின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ஏறக்குறைய எல்லா ஆட்டோ கிட்டயும் விசாரணை பண்ணியிருக்காரு போல. சார் எந்த ஆட்டோல அவங்க போனாங்கன்னே எனக்கு பிடிபட மாட்டேங்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அது எப்படி நம்மளால ஆட்டோவை கூட கண்டுபிடிக்க முடியாம இருக்கும், ஆட்டோக்காரர் கிட்ட விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா அந்த ஆட்டோவையே நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே, ஒருவேளை மீனா பொய் சொல்லியிருக்காங்களா, மீனா ஆட்டோலயே போலியான்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய சந்தேகம்லாம் வந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு இவங்களுமே மீனாவை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப மீனா இருக்காங்கல்ல, ரொம்ப சகஜமா அந்த ரூபேஷை மீட் பண்றதுக்காக வராங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம்ன்ற மாதிரி ஃபேமிலியே இவங்களை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா இவங்க 2 பேருமே வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் போலீஸுங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே சகஜமா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க போல, நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறோம், நிறைய கிரைம் ஹேண்டில் பண்ணனால இப்படி யோசிக்கிறோம் போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இல்ல சார், இன்னமும் இவங்க சேர்ந்து தான் ஹரிஷ் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது, என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் தான் இல்லன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. நாட்கள் வந்து மாதங்களா மாறிடுது. ஏறக்குறைய அவர் காணாம போய் 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது சார். கண்டிப்பா ஹரிஷ்க்கு ஏதோ ஆயிருக்கு சார், அப்பாவும் தம்பியும் அடிக்கடி வந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்காரு. அப்பாவும் தம்பியும் சேர்ந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இப்ப மீனாவோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. எங்க பையன் காணாம போயிட்டான், உங்க பொண்ணு என்னடான்னா ரூபேஷ் கூட நெருக்கமா பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட அப்பா மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மீனாவும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல. மீனா
என்ன சொல்றாங்கன்னா, நான் மத்தவங்கள மாதிரி நடிக்கலாம் விரும்பல. அதாவது எனக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுவேன், அதே மாதிரி துக்கத்தை உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுப்பேன், அழுது வெளிப்படுத்த மாட்டேன். அதனால தான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அன்னைக்கு எந்த ஃப்ரெண்டு கிட்ட அவர் பேசினாருன்றத கவனிச்சிருக்கணும். அன்னைக்கு நான் தெரியாம கவனிக்காம விட்டுட்டேன். அது மட்டும் தான் நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. இருந்தாலுமே மீனா மேல அப்பாக்கும் தம்பிக்கும் சந்தேகம் இருக்கு. சார், நீங்க மத்த கேஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, தயவு செஞ்சு என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லங்க, நாங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் இந்த கேஸை நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ரீஓபன் பண்ணுவோம். இப்ப எங்களால எதுவுமே பண்ண முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன கடைசியில இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி அப்பாவும் தம்பியும் சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 வருஷம் ஓடி போயிருது. இந்த மீனா என்ன பண்றாங்கன்னா, திருட்டுத்தனமா இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேஸ்ல ஒருத்தனை விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த மேல் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. சார், ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, மீனா வீட்ல இருந்து திடீர்னு காணாம போயிருக்கா. அதே சமயம் ரூபேஷும் வீட்ல இருந்து காணாம போயிருக்கான். 2 பேருமே எங்கேயோ ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம நினைச்ச விஷயம் தான் நடந்திருக்கு, என்ன கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த மீனாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரூபேஷோட அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. உங்க பையன் இப்படி பண்ணிட்டானே, ரொம்ப நம்பணுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பையன் வேலை விஷயமா தான் போனான், என் பையன்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி ரூபேஷோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இவங்க 2 பேர் ஓடி போயிருக்காங்க, இவங்க 2 பேர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், இவங்க 2 பேர் இந்த விஷயத்துக்காக தான் ஹரிஷ் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹரிஷ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இப்பதான் தெரிய வருது. இந்த ரூபேஷ் கூட சேர்றதுக்காக தான் நம்ம பையனை ஏதோ பண்ணிட்டா போலன்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அக்காக்கும் மாமாக்கும் சந்தேகம் வருது. என்ன இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா, கண்டிப்பா இவ தான் ஏதோ ஹரிஷை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரூபேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தனியா இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்களா ரூபேஷ் மேல கோவப்படுறாங்க. எங்கடா அவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, அவ ஏன் கூட எல்லாம் வரல, நான் பிசினஸ் விஷயமா தான் வெளியூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. உண்மையை சொல்லு, அவ எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, ஏன் சார் இவ்வளவு வருஷம் ஆயும் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க, நான் வேலை விஷயமா போனேன், அவ எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்கு, திரும்பி வந்துருவா சார், எனக்கும் அவ காணாம போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன புதுசா டிராமா பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா, திரும்பி வந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. திரும்பி வந்தவங்க உமேஷ் அப்படின்ற ஒரு நபரை கையோட கூட்டு வந்திருக்காங்க. எனக்கும் உமேஷ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்றேன்னு கேட்கும்போது, கடைசி வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே உட்காந்துட்டு இருக்கணுமா, அதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஆக்சுவலா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தேன்ல, அந்த ட்ரிப்ல வச்சுதான் உமேஷ் கிட்ட பழகினேன். உமேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன். நீங்க இப்பயுமே என்ன ஒரு கில்ட்டுக்குள்ளேயே தள்ளி கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க, அதனால தான் நானே சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி வந்திருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 வருஷம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறமாவது உமேஷ் கூட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். இப்பயும் சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு வருஷம் வேணா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் எந்த ஒரு தப்பும் ஹரிஷ் விஷயத்துல பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 3 நாள்ல எதுக்காக திரும்பி வந்தேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த 3 நாளுக்குள்ள என்னோட பேரை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து டேமேஜ் பண்ணிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். நான் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அதுக்காக மட்டும் தான் வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி உமேஷை கூட்டிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவன் என்ன இப்படி ஒரு ஷாக்க கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் உமேஷையும் இவளையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேர் எங்க போறாங்க வராங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல வந்து டீமா பேசும்போது அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா தராரு. பிரெயின் மேப்பிங்னு ஒன்னு இருக்கு, அதை நம்ம பண்ணா என்ன சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யோ, லை டிடெக்டர் டெஸ்டே பண்ணிட்டோம், அதுலயே அவங்க தப்புச்சிட்டாங்க, பிரெயின் மேப்பிங்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், அதுல வேற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. என்ன ட்ரிக்க சொல்றாருன்றது தெரியல. இப்ப ரூபேஷ் கிட்ட வந்து பிரெயின் மேப்பிங்க்கு நீ சம்மதம் தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் மீனா கிட்ட சம்மதம் வாங்குறதுக்காக லேடி அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை டெஸ்ட் பண்ண போறீங்க, எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க, இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க மறுத்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ரூபேஷும் மீனாவும் சந்திச்சு பேசுறாங்க. இப்ப புதுசா ஒரு டெஸ்டோட வந்திருக்காங்க, பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. இத பண்ணாதான் தொல்லை பண்றதை நிறுத்துவாங்க, பேசாம நம்ம பண்ணிரலாம்ன்ற மாதிரி 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. இப்ப 2 பேரையும் தனித்தனியா ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க.
இப்ப ரேண்டமா சில போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அதை காட்டும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை தான் கேப்சர் பண்றாங்க. கன்னால ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க, தூக்கு கயிறை காட்டுறாங்க, அதே மாதிரி குழி தோண்டின மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேரோட ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுது. இது அங்க இருக்கவங்க கவனிச்சிருப்பாங்க. சார் அப்ப இருந்த கான்பிடென்ட் இப்ப இல்ல சார், சில போட்டோஸை பார்த்தோம்னா முகம் டோட்டலா மாறுச்சு, ஏதோ தப்பா இருக்கு சார், நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப ரூபேஷும் இந்த மீனாவும் ஒரே கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. ரூபேஷ் நம்ம பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, அவங்க போட்டு வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க போல, ரேண்டமா வேணும்ட்டே சில போட்டோஸை காமிச்சிருக்காங்க, அதை வச்சுலாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் தம்பியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அண்ணன் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி தம்பி கேக்குறான். காரணம் இருக்கு, சீக்கிரமா நம்ம தோண்டி அந்த எலும்பு கூட எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் ஹரிஷை இங்கதான் இவங்க புதைச்சு வச்சிருக்காங்க போல, எலும்பு கூட கிளியர் பண்ணும், அப்பதான் நாளை பின்ன கேசு கீசுன்னு எதுவுமே வராது, தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி எலும்பு கூட எடுக்கிறாரு. இவர் எடுத்து டிஸ்போஸ் பண்ணலாம் நினைக்கும் போது சட்டுன்னு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் போலீஸுங்க பார்க்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா போலீஸுங்க இவர் கண்ணுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி வந்து இவர் அமைக்கிறாங்க. அந்த நாள் ஹரிஷும் மீனாவும் நடந்து தான் போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு பாத்தீங்களா, எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருப்பாருன்னா இந்த ரூபேஷ் தான் கூப்பிட்டு இருப்பாரு. ரூபேஷ் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, கல்யாணத்துல வச்சு அறிமுகமாயிருப்பாரு. அப்படி அறிமுகமானதை வச்சு தான் கூப்பிட்டு இருப்பாரு. அப்படி கூப்பிட்டவரு எனக்கு இந்த ஊர்ல ஒரு வேலை ஆகணும், என் கூட வரியான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சரி நீ உன்னோட அக்கா வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன்ற மாதிரி இவரும் ஏறி கிளம்பி இருப்பாரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி இவரோட கதையை முடிச்சிருப்பாங்க, பாடியை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ரூபேஷ் எதுக்காக இதை பண்ணாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலா ரூபேஷும் மீனாவும் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த லவ் மேட்டரை வீட்டுல சொல்ல முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். காரணம் 2 பேருமே வேற வேற கேஸ்ட், ஏத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல தான் ஹரிஷை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோ ஹரிஷை சாவடிச்சுட்டு அந்த சென்டிமெண்ட்ல இருக்கும் போது நம்ம வரன் கேட்டு போனா தந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ரூபேஷ் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இந்த ஸ்கெட்சை போட்டிருப்பாரு. ஆனா இவங்க ஹரிஷை காணாம ஆக்கிட்டாங்கல்ல, அப்பத்துல இருந்து வந்து கேஸ் வந்து இவங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்பிடும். இப்ப நம்ம சேர்ந்தா டவுட் வந்துரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம சேர்றதுக்காக தானே இவ்வளவு பண்ணோம், இப்பயும் சேர முடியலனா எப்படின்னு மீனா கேட்கும் போது வேற ஒரு ஐடியா நான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச உமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நாள் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கப்புறம் அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்து நீங்க பிரிஞ்சிடுறீங்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி கொண்டு வந்துடலாம், யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த பிளானை நோக்கி தான் இவங்க போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ஸ்பெக்டரும் லேடி அசிஸ்டன்ட்டும் வந்து இவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்கல்ல, அது உறுதி ஆயிருது. சோ இவங்க 2 பேர் பிளான் பண்ணி ஹரிஷை அநியாயத்துக்கு சாவடிச்சிருக்காங்க. அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிலர் நினைச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.